ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியில் எங்கே போனோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அது என்ன தண்ணி நம்ம சுடு தண்ணி வச்சு குடித்தாலும் அப்படி தான் இருக்குது. அப்படியே கக்குவான், இருமல் மாதிரி இருமல் வந்துடுது, இருமி வயிறு வலிச்சிருது, நெஞ்சு வலிச்சிருது, தாங்க முடியறதில்ல இல்லைங்களா. இதுக்கு நடுவில் வீட்டு வேலையும் பார்க்கணும், பிள்ளைங்களையும் பார்க்கணும். அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சளி பிடிக்குது, தலைவலி வந்துச்சுன்னா போகவே மாட்டேங்குது. மைக்ரேன் தலைவலி வேறு எனக்கு போகவே மாட்டேங்குது. ஆனாலும் அப்படியே ஓடுது லைஃபு. நான் என் பையனை பார்க்க வந்தேன்னா பாருங்களேன், வீட்டில் இருக்கும்போது ஒரு கலரு, வெளியில் வந்தோம்னா வேறு தண்ணி, உப்பு தண்ணி. இங்கே உப்பு தண்ணிக்கு குளிக்கும்போது அது அப்படியே மூஞ்செல்லாம் வேறு மாதிரி கலராக மாறி போயிடுது. எல்லா இடமும் அப்படிதான். எல்லாம் இருக்கிற இடத்துலையே இருந்தோம்னா எல்லாம் சௌக்கியமே அப்படின்ற மாதிரி நம்ம அவங்கவுங்க வீடுகளில் பத்திரமா இருந்தால் நம்ம நிழலில் இருக்கிற மாதிரியும் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. வெளியே வந்தோம்னா குடிக்கிறதுக்கு விலை கொடுத்து தண்ணி வாங்க வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உப்பு தண்ணி, சப்பை தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வேற குளிக்க வேண்டியதாக இருக்குது. ஏற்கனவே 4 முடி தான் இருக்குது, அதுவும் கொட்டிடும். இன்னும் எக்ஸ்ட்ரா கொட்டிடும் போல இருக்குது. அப்படி இருக்குது இல்லைங்களா. உங்கள் ஊர்களெல்லாம் எப்படி இருக்குது நிலவரங்கள்? நீங்களும் என்னோடய வீடியோவை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாம் தயவாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.